தாவேக்கான்றது அவங்களுக்கு திருப்பியும் இப்போ நான் வந்து இந்த ஆசிரியர் போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எப்படி திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சாக்கா பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நிஜமான அக்கறையெல்லாம் கிடையாது. இந்த சந்தானம் சொல்லுவார் இல்லையா, டே அவனுக்கு உன் மேலாம் அக்கறை இல்லைடா, அவன் மேலே காண்டு அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்கா மேலே ஒரு ஈர்ப்பெல்லாம் கிடையாது. திமுகட்ட பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஒரு துருப்பு சீட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சி இவர்கள் காங்கிரஸ் நான் பொதுவாக கட்சியை சொல்லு, காங்கிரஸ் கட்சியிலுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ அது யாராக வேணா இருக்கட்டும், கடைசி 4 வருஷத்தில் எங்களுக்கு கீழே இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டிட்டோம், நாங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டோன்னு பண்ணியிருந்தா அதை வச்சு திமுகவை மிரட்டலாம். பாரு நான் பெரிய சக்தியை உண்டாக்கியிருக்கேன், நீ மட்டும் அவனை எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு தரல, ஆட்சியில் பங்கு தரல அப்படின்னா உனக்கு எதிராக எல்லா பிரச்சனைக்கும் நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருந்தால் அதை வச்சு அழுத்தம் தர முடியும். அப்போல்லாம் எதுவும் தரல, நாங்கள் தின்னுட்டு சும்மா இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, விஜயை காட்டி தான் பூச்சாண்டி காட்ட முடியும். பூச்சாண்டி காட்ட வேண்டிய விஜய் சும்மா தான் இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ்க்கு ஆதரவாகலாம் எதுவும் பேசலை. இவங்க சும்மா அதை வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துனாங்க. அதுவும் ராகுல் காந்தி இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதை பற்றிலாம் வெளியே பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான்.